ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹெச்டிஎம்எல்ல கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் நிறைய ஹெச்டிஎம்எல் இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ், அப்புறம் ஹெச்டிஎம்எல் பேசிக் டேக்ஸு, இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்ஸ்லாம், லிஸ்ட்டு, ஆங்கர் டேகு, இமேஜு, அந்த மாதிரி இன்னும் அதெல்லாம் கற்றுக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஃபுல் ப்ளேலிஸ்ட் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, திஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் கோட் தட் ஷுட் நாட் பி பார்ஸ்டு, ஓகேங்களா, நாட் இன்க்ளூடட் இன் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். கமெண்ட் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா. நம்ம கோடிங் எழுதிட்டே இருக்கும்போது பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இப்போ இந்த கோடு வந்து நம்ம அடிஷன் யூஸ் பண்ண போகிறோம், இந்த கோடை வந்து கீழே சப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில டெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா. நோட்ஸ் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இதில் எக்ஸிக்யூட் ஆகும், ஹெச்டிஎம்எல் ஃபைலில் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதில் எரர் ஷோ ஆகலாம். வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணும்போது எரரும் ஷோ ஆகலாம், ஓகேங்களா. பைத்தான், ஜாவா அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எரர்லாம் ஷோ ஆகும், ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம கமெண்ட்ஸ்னு ஒரு டேக் கொண்டு வந்தாங்க அப்போ தான், ஓகேங்களா. கமெண்ட் டேக் கொண்டு வந்து இந்த நம்மளோட சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சின்டாக்ஸில் ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்து 2 அண்டர்ஸ்கோர் கொடுத்தா மீதியெல்லாம் அப்படியே தானாக வந்துடும் நம்மளுக்கு, ஓகேங்களா. நம்மளுக்கு இங்கே என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ கண்டென்ட் கொடுத்துட்டு திரும்பி 2 அண்டர்ஸ்கோர் இல்லை ஹைஃபன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டா நடுவில் என்ன கொடுக்குறோமோ, என்ன டெக்ஸ்ட்டு கொடுக்குறோமோ அது கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு எக்ஸிக்யூஷனில் யூஸ் ஆகாமல் கோடில் எரர் இல்லாமல் ஷோ பண்ணும், ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி, திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் அடிஷன், திஸ் கோட் இஸ் யூஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட கோடை வந்து மோர் படிக்கிறவங்க வேறு யாராவது வந்து படிக்கிறாங்க அப்படின்னா இந்த தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ தட் ஷுட் நாட் பி பார்ஸ்டு, ஓகேங்களா. பார்ஸ்டு அப்படின்னா நாட் எக்ஸிக்யூஷன் இன்க்ளூடட் இன் எக்ஸிக்யூஷன், ஓகேங்களா. மீதி கோடெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா. நம்ம ஹெச்டிஎம்எல் கமெண்ட் டேக் இந்த டேக்கில் கொடுத்துட்டோங்க அப்படின்னா அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, நம்மளோட எக்ஸிக்யூட் ஆகி ஷோ ஆகுது இல்லை, அதில் எக்ஸிக்யூட் ஆகாமல் ஜஸ்ட் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. நாட் இன்க்ளூடட் இன் எக்ஸிக்யூஷன், ஜஸ்ட் யூஸ் ஃபார் ரெஃபரன்ஸ், ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ இது ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ வந்து நான் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் வேலட் பேட் கோடு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஜஸ்ட் நம்ம கமெண்ட் வேணும்னா ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துட்டு 2 அண்டர்ஸ்கோர் கொடுத்தா 2 ஹைஃபன் கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம எது வேணால் ஷோ பண்ணி டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஏ கமெண்ட், ஓகேங்களா. அதே நான் இங்கே வந்து ஒரு H1 டேக் கொடுக்குறேன். H1 டேக் கொடுக்குறேன். இது வந்து நம்ம எப்படி ஷோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், H1 மட்டும்தான் ஷோ ஆகுது, ஓகேங்களா. H1 டேக்கில் கொடுத்த H1 மட்டும்தான் ஷோ ஆகுது, பட்டு நம்மளுக்கு இது ஷோ ஆகலை. நம்மளுக்கு அந்த கமெண்ட் நம்ம கொடுத்தோம்ல அது ஷோ ஆகலை, ஓகேங்களா. இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணால் இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. ஹெட்டில் வந்து நம்ம எதுவும் கொடுக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. பாடியில் வந்து ஹெட்டிங் 1 கொடுத்துருக்கோமா, இங்கே பாருங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் ஏ கமெண்ட், ஓகேங்களா. இந்த கமெண்ட் வந்து இங்கே ஷோ ஆகலை. ஸோ இது வந்து பேர்ஸ் ஆகலை அப்படின்னா நாட் இன்க்ளூடட் இன் எக்ஸிக்யூஷனுக்குள்ளே வரலை, அதனால தான் இங்கே ஷோ ஆகலை, ஓகேங்களா. இதுதான் வந்து ஹெச்டிஎம்எல்ல கமெண்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து இப்படி தான் நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட கோடை மோர் ரீடபுளாக மாற்றுவோம், ஓகேங்களா. ரீடபுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளும் திருப்பி வேறு எங்கேயாவது நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணாலும் நம்மளுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கமெண்ட் யூஸ் பண்ணால்.
ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் கமெண்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங் அண்ட் கீப் லேர்னிங். பை. ஸோ கமெண்ட்டில் வந்து நம்ம இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது, ஓகேங்களா? அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அது எழுதிக்கலாம். திஸ் இஸ் கமெண்ட் 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது ஜஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டு என்ன வேணுமோ எழுதிட்டு இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி Ctrl// கொடுத்தா நம்மளுக்கு அப்படியே இங்கே கமெண்ட்டாக மாறிடும், ஓகேங்களா? இதுவும் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. பாருங்கள், இதுவும் எக்ஸிக்யூட் ஆகலையா? கமெண்ட் திஸ் இஸ் ஏ கமெண்ட் ஒன்று வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து எப்படி ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி திரும்பி நம்ம எடுக்கணும். இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா Ctrl+// கொடுத்தா நம்மள போயிடும். இதுவும் அதே தான், Ctrl// கொடுத்தா போயிடும். நம்மளுக்கு மல்டிபிள் லைன்ஸும் இதில் வச்சு பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் Ctrl// கொடுத்தா ஷோ ஆகிடும், நம்மளுக்கு கமெண்ட்டாக மாறிடும், ஓகேங்களா? // லெஃப்ட் டு ரைட்டு சாஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்லாஷ் இருக்கும் ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில், ஓகேங்களா? ஸோ அதுதான் // அது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று விஷயம் இருக்குது. நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா MDN ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அது வந்து டெவலப்பருக்கு மெயினாக யூஸ் ஆகிறது ஒரு ரிசோர்ஸ், ஓகேங்களா? அது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு வெப்சைட்டு, MDNன்றது ஒரு வெப்சைட்டு. அதில் போய் நான் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு MDN டைப் பண்ணி அதில் வந்து நம்மளை என்ன வேணுமோ டெவலப்பிங் டூல்ஸு HTML, CSS, JavaScript என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அப்படிங்க பாருங்கள், மொசில்லா டெவலப்பர் அதோட ஃபுல் ஃபார்மு MDN வெப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வருதா? இது ஒரு வெப்பில் இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ஷோ ஆகும் நம்மளுக்கு, ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லா ரெஃபரன்ஸும் இருக்குது. HTMLலாம் என்ன, HTML ஃபுல்லாக அதோட கோடு, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, லைவாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், HTML மார்க்அப் லாங்குவேஜ், பில்டிங் பிளாக் ஃபார் வெப்சைட், பேசிக் பில்டிங் பிளாக் வெப்சைட் யூஸ் ஆகுது. HTML, CSS, JavaScriptலாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணோம்ல அது எல்லாமே இதில் ஷோ ஆகுது பாருங்கள். பேசிக்கான கோடு, கீ ரிசோர்ஸ், இதெல்லாம் நம்ம ரிசோர்ஸ் எடுக்கலாம். டுட்டோரியல்ஸு, நம்மளுக்கு பிகினர், இதெல்லாம் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ஷோ ஆகும், ஓகேங்களா? இப்போ இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். இன்ட்ரோடக்ஷன்னா HTML ஓவர்வியூன்னு கொடுக்குறேன். ஓவர்வியூன்னு கொடுத்தா இங்கே பாருங்கள், HTMLோட ஓவர்வியூ இன்ட்ரோடக்ஷன் ஷோ ஆகுது. ப்ரீ ரெக்வசைட் என்னென்ன தேவைப்படுது, அதெல்லாம் கைடு, என்னென்ன கைடு யூஸ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு ஏதாவது இப்போது டெக்ஸ்ட்டு கோடு ஏதாவது வேணும், HTML டேபிள் நான் எடுக்கிறேன். HTML டேபிள்ஸ்குள்ளே எனக்கு கோடு வேணும் அப்படின்னா HTML டேபிள் யூஸ் ஆகுது. நம்மளோட டேட்டா வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறது யூஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரிங் டேபிளில் டேட்டா, ஓகேங்களா? இதுக்கான கோடு எல்லாமே ஷோ ஆகும், ஓகேங்களா? இது இங்கே பாருங்கள், இதான் வந்து ஒரு டேபிள், ஓகேங்களா? இதை ஷோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய டேபிள் இருக்குது. இது வந்து எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதான் வந்து கோடு, ஓகேங்களா? TR, TD டேபிள் டேட்டா, TRனா டேபிள் ரோ, ஒரு ரோக்குள்ளே டேபிள் டேட்டா கொடுக்கணும். 4 டேட்டா கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு ரோக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஃபுல் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இது ஒரு ஒரு ஜெம்முன்னு உங்களுக்கு சொல்லலாம், ஓகேங்களா? ஒரு கிடைச்சிருக்க ஜெம்முன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ மெயின் ரிசோர்ஸ் வந்து இது வந்து MDN யூஸ் ஆகுது, ஓகேங்களா? மொசில்லா டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசோர்ஸ் வெப்சைட் யூஸ் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து நீங்கள்
எம்டிஎன் சர்ச் பண்ணி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற கோட்லாம் பார்ப்போம். இன்னும் நிறைய கோடு நம்ம பார்க்காத கோட்லாம் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இதில் செக் அவுட் பண்ணி நீங்கள் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you so much for watching. Love you all. Take care. Keep coding and keep learning. Bye bye.